கேட்டீங்க சார், கேட்குதுங்க சார். எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொள்ளும் அனைத்து பங்களிப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் சிறந்தது எது அப்படின்னு கேட்டாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை சொல்ல வருவார்கள். ஏன்னா சினிமாவில் கூட இந்த காட்சி வரும், பார்த்துருப்பீங்க. வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அன்பு அப்படின்னு சொல்லி அடுத்தது தாய்மை, கருணை, இப்படிலாம் பலரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் உலகத்தில் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவரவர் அறிவுக்கு என்ன தோன்றுகிறதோ, அதில் என்ன படித்தாங்களோ அதை பகுத்து பார்த்து ஏதோ ஒன்றை தன் அறிவிற்கு எட்டியவரை இதுதான் சிறந்தது அப்படின்னு தெரிவிப்பார்கள். இதுதான் நடைமுறை, உள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ். அதுதான் அவங்க வாழ்க்கையில் என்ன சந்திச்சிருந்தாங்களோ அதை சிறப்பானதாக அவங்க உலகத்தில் சிறந்தது அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தருவது எது அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த சிறந்தது வாழ்விலே நாம் விரும்புவது, நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஏதோ ஒன்று உதவியாக இருக்குல்ல, அந்த சிறந்ததை தருவது எது அப்படின்னு கேட்டால், ஆகமங்களை படித்தவர்களை கேட்டாக்கா உயிரின் இயல்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னும் சில பேர் அதில் உள்ள சேதன பண்பு அப்படிம்பாங்க. அதாவது எதையும் பார்த்து அறியும், அதன்படி பேசி நடக்கும் பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் விவரமாக அப்படியே சொல்லிகிட்டே போவாங்கன்னு வச்சுங்களேன். சேதனம் என்பது உணர்வு அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாத பொருளே உலகில் இல்லை அப்படிங்கிறது தான் தத்துவங்கள் எல்லாமே கூறுகின்றன. அதாவது அறிவுணர்வு இல்லாத பொருள்களே இல்லை என்றும் சமணம் நன்றாகவே எல்லாருக்கும் எடுத்து உரைக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். சிறிதளவாவது உணர்வை பெற்ற பொருள்களே எங்குமே உலகத்திலே நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் தத்துவங்கள் எடுத்து உரைக்கின்றன. இதில் மனிதனை மட்டும் ஏன் அறிவுள்ளவன் அப்படின்னு நம்ம சொல்லணும்? எல்லா பொருள்களுக்கும் இந்த சைதன்யம் உள்ளது தானே. அப்படி இருக்கும்போது மனிதன் மட்டும் ஏன் தனித்துவம் கொண்டவனாக ஒரு சிறப்பானவனாக கருதப்படுகிறான் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு கிடைத்திருக்கும் அறிவாற்றல் அரிதானது ஆகும் அப்படின்னு ஜென்ரலாக எல்லாருமே சொல்லிடுவாங்க. மனிதனுக்கு தான் அறிவாற்றல் அதிகங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் துன்பத்தில் தான் உணர்கிறான், விடுதலை பயணத்துக்கு போகிறான். இவ்வளவு அறிவு இருந்தும் ஏன் அந்த அறிவை சரியாக பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். அதனால் சமண மெய்ஞானியர்கள் கூறுவது யாதெனில், இந்த அறிவை அவங்க டிசைட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பல வகைகளையும் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கி அதுக்கப்புறம் நம்ம சயின்ஸை படிக்கும்போது பொட்டானிக்கலாக படித்தாலும் சரி, எந்த நீங்கள் ஜுவாலஜி படித்தாலும் எதை படித்தீங்கனாலும் அறிவின் வகைப்பாடு அதுலேருந்து வந்தது மாதிரி தான் இருக்கும். ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னே மகாவீரர் சொன்னதோ புத்தர் சொன்னதோ அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரும் சொல்லியிருந்தால் கூட அதுலேருந்து வந்திருந்தாலும் இன்றைய அறிவியல் அதில் தான் பின்தொடருது அப்படின்னு தான் சொல்கிறாப்புல தான் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அதை பிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இப்போல்லாம் ஞானியர்கள் இல்லை, விஞ்ஞானிகள் வந்து விட்டார்கள். அதனால் அவங்க அந்த லைன்லேயே போயிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓரறிவிலிருந்து 5 அறிவு ஜீவன்கள் வரை பூவிகள் இந்த உலகத்திலே நிறைந்திருக்கின்றன அப்படிங்கிறது தான் அவர்கள் கூறும் வகைப்பாடு அப்படின்னு தான் சொல்லணும். இது சடப்பொருளுடன் இணைந்திருப்பதால் இந்த அறிவுணர்வில் மறைப்பு ஏற்படுகிறது என்று சமணம் உரைக்கிறது. மறைப்பில் வேறுபாடு உள்ளதால் இந்த பாகுபாடு உயிர்களிடத்திலே காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதுவும் பிறப்பு இறப்பில் சிக்குண்டு கிடைப்பதை பிறவி உயிர் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி சிக்குண்டே கடந்துக்கிட்டு இருக்கிற உலகத்தில் அதெல்லாம் பிறவி உயிர் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இப்போ நீங்கள், நான், மற்ற ஜீவராசிகள் எல்லாமே பிறவி உயிர்களே. ஏன்னா பகுத்தறிவு இருந்தால் கூட அதை பயன்படுத்த தெரியாதவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நாம் பகுத்தறிவு உள்ள மனிதன் சொல்லிக்கிறோம், நமக்கு அந்த பகுத்தறிதலின் முழு ஆற்றல் இன்னும் வரவில்லை. அதனால் நாமெல்லாம் பிறவி உயிராக இருக்கிறோம் அப்படின்னு தான் ஞானியர்கள் எடுத்து உரைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் சில உயிர்கள் இருக்கின்றன, வீட்டுயிர்கள். அவை விடுதலைக்கான தகுதியை பெற்ற உயிர்கள். இந்த பிறவி உயிர் வகைப்பாட்டிலே அறிவில் வித்தியாசம் காணப்படுவதற்கு காரணம் வெவ்வேறு வகை உடலும் மற்றும் அந்த கரணமும் இருப்பதால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அந்த கரணத்தை பற்றி முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அந்த பதிவை ஒரு தடவை கேட்டுக்க வேண்டியது தான். உடல் வேறுபாடே உயிர் வேறுபாட்டுக்கு காரணமாகும். அதனால் அறிவில் வேறுபாடு
எல்லா உயிர்களிடத்திலும் காணப்படுகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். நமக்கே தெரியும், இது ஒன்றும் பெருசாக நம்ம சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சாதாரண பாமரனுக்கு கூட அறிவு ஒவ்வொரு ஜீவராசிகளையும் வேறுபாடு இருக்கிறது. அதனால தான் நம்ம வகுத்து வச்சுருக்கோம், அதுக்கெல்லாம் ஒரு பேரை கொடுக்குறோம். ஜூவாலஜி, பாட்னிலாம் இதெல்லாம் நமக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் உடலில் தோன்றிய பொறிகளை பார்க்கும்போது இந்த அறிவில் வேறுபாடு நன்றாகவே தென்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. மனிதனுக்குள்ள இந்த 5 பொறிகளில் சில உயிர்களுக்கு உடலில் ஒரு பொறி மட்டுமே இருக்கிறது, சிலவற்றில் 2, 3 என்று கூடவே இருக்கிறது அப்படிங்கிறத வகைப்படுத்தி இருக்கிறார்கள். நாமும் கண்ணாலேயே பார்க்குறோம். அதெல்லாம் எல்லா வகையான உடல்களும் இந்த மண்ணில் காணப்படுகின்றன. இந்த மாதிரி உடல்கள் உள்ள ஜீவராசிகள் 84 லட்சம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அத்தனை கருவறைகளிலிருந்து அந்த கரு உருவாக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து இந்த வகைப்பாட்டை நமக்கு சமணம், பௌத்தம் போன்ற பல ஞானியருமே இதை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பொறி உடைய உயிரை ஒரு பொறி இனம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏகேந்திரியம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. இதுபோல் இருபொறி உடையதை இருபொறி இன, 3 பொறி உடையதை முப்பொறி இன, 4 பொறி உடையதை 4 பொறி இன, 5 பொறிகள் உள்ளதை 5 பொறி இன அப்படின்னு எல்லா பொறியும் டோட்டலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சகலேந்திரியம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் படிச்சிருக்கலாம். இல்லைனா இப்போ இந்த திருலோக தர்ம தியானத்தில் கூட பலரும் அதை சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். நாம் நம்முடைய உடலை கீழிருந்து மேல் வரை பார்ப்போமானால் முதலில் தொடும் பொறி அப்படிங்கிறது, அதாவது இந்த உடலை சொல்கிறாங்க, அதுதான் டச், இம்மீடியட் டச்சாக வருது. நம்ம உடலில் இருக்கிற தோல் அந்த பகுதி தான் நமக்கு வெளியிலே தெரிகிறது, அது தொடும் பொறி அப்படின்னு சொல்கிறார்கள். அதாவது உடல் முழுவதும் தொடும் பொறியாகும். எல்லா இடமுமே கிட்டத்தட்ட டச் பண்ணாக்கா அதுக்கான அறிவு உள்ளே போகும். அதை பகுக்கக்கூடிய அளவிலே தான் எல்லா மிருகங்களுமே இருக்கின்றன. அது முழுக்க பகுக்க தெரியாது, அதனுடைய ஆற்றல் குறைவு, அவ்வளோதான். 2வது சுவை பொறி நாக்கு, அதுக்கு அடுத்தது 3வது மூக்கு, 4வது கண், 5வது காது. இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி இருக்கும், எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் தியரி ஆஃப் எவல்யூஷனில் நீங்கள் படிச்சிருக்கலாம். இப்படியாக பல வகை உடல்களில் காணப்படும் பொறிகளின் ஏற்றத்தாழ்வு அதே வரிசையில் காணப்படுகின்றன. இந்த வரிசை முறை எப்பொழுதுமே உலகத்தில் மாறுவதே இல்லை, அது அப்படியே நிரந்தரமாக இருக்குது. அதுலேயும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. இப்போ நம்முடைய அப்படியே ஜெனட்டிக்கல் குரோமோசோம் அது இதை மாற்றி உள்ளே இருக்கிறதெல்லாம் ஏதாவது பண்ணி ஏதாவது கொஞ்சம் வெவ்வேறையாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மியூட்டேஷன் மாதிரி இருக்குது. அது நமக்கு ஒப்பலை, வேணான்னு கூட அழிச்சிடுறாங்க அதை. அதுமாதிரி இயற்கையிலே சில மியூட்டேஷன்ஸ் வருது ஜெனட்டிக்கலாக, அதெல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்குது தோன்றதுக்கு. கால் இடுப்பு வரைக்கும் மனிதன் மாதிரியும், கீழே மீன் மாதிரி, இந்த மாதிரி சில ஜீவராசிகள்லாம் கூட மியூட்டேஷனில் வந்ததாகவும் இருக்கிறது, பார்த்ததாகவும் சொல்லுகிறார்கள். கருத்து என்னவென்றால், ஒரு பொறி உயிர்களுக்கு முதலாவதான தொடு உணர்வு, அதாவது தொடு புலனறிவு தான் உண்டாகும். அதுக்கு தொட்டால் என்ன அறிவோ அது மட்டும்தான் வரும். அதில் உதாரணம் சொன்னால் மரம், புல், இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நிறையா சொல்கிறாங்க. மண்ணுடலி, நீருடலி, நெருப்புடலி, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் சாதாரணமாக பார்த்தா தெரியக்கூடியது மரம், புல், செடி கொடிகள், தாவரங்கள் தான். அதே போல் இரு பொறிகள் உள்ள உயிர்களுக்கு தொடு உணர்வு அப்படின்னு பார்த்தா, அதாவது அறிவுணர்வு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு அடுத்த லெவலில் நாக்கு அப்படிங்கிறது அடிஷ்னலாக இருக்கும். அது சாப்பிட ஆரம்பிக்கும். அதுலேருந்து மண்புழு, பேன், இதெல்லாம் 2 அறிவு உள்ளது, ஈரறிவு ஜீவன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் 3 அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அதோட மூக்கும் சேர்ந்துருக்கும். உடல், நாக்கு, மூக்கு 3 இருந்ததுன்னா எறும்பு, தேள், மூட்டை பூச்சி, இந்த உண்ணின் பேரசைட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் 3 அறிவு உள்ளது. அது மாதிரி 4 பொறிகள் உள்ளது அப்படின்னு சொன்னாக்கா அதில் மூக்கு, கண் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அந்த 4 அறிவு உள்ளதை ஜீவராசிகள் பார்த்தா ஈ, கொசு, வண்டு, இதெல்லாம் நண்டு, அதெல்லாம் சொல்லலாம். ஐம்பொறி அப்படின்னு சொல்லி பார்த்தா மெய்வாய், கண்மூக்கு, செவி அப்படிங்கிற 5மே இருக்கும். காது, புலனும் சேர்ந்து இருக்கும். அதுக்கு அந்த பொறி வழி புலனறிவுகள் இருக்கும். அதற்கு உதாரணம் மீன், பாம்பு, பசு, கிளி, பல பறவைகள், மனிதர், அதில் தான் வர்றாங்க. 5 பொறிகளில் தான் மனிதனும் வருகிறார்கள். ஆனால் அதுக்கு அடுத்தது ஒரு வேறுபாடு கொண்டு வருகிறார்கள். இவ்வுதாரணங்களில் பொறிகள் வழி தோன்றும் புலன் அறிவினால் உயிர்களிடத்தில் வேறுபாடுகள் காணப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ 1 to 5 வரை அப்படிங்கிறது இது சாதாரண சிம்பிள் ஒரு ஃபிலாசபி அப்படின்னு தான் சொல்லலாம்.
அந்த அளவிலே நாம் அறிவை இத்தனை வகையாக பிரிக்கிறோம். அறிவு என்னவாக இருக்கிறதுனா உணர்வு அடிப்படையில் இருக்கின்றன. ஒரு சோர்ஸ் இருக்கலாம், இல்லைனாலும் அங்கேருந்து அந்த உணர்வு வெளிப்பட்டால் தான் அறிவுங்கிறதே உருவாகும் உள்ள அந்த அறிவு. அதுக்கப்புறம் வேறு ப்ராசஸ்லாம் உள்ளே நடக்கிறது, அந்த காக்னிஷன் அது போக்குவரத்துலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். 5 பொறிகளுக்கு அதிகமாக 6வது பொறியும் சில உயிர்களுக்கு இருக்கிறது. அந்த 5 பொறிகளும் வெளியே உள்ளன, 6வது பொறி உள்ளே இருக்கிறது, அதுதான் மனம் என்று சொல்லுகிறார்கள். அது நோயிந்திரியம் அப்படின்னு கூட சமஸ்கிருதத்தில் நீங்கள் படிச்சிருக்கலாம். இந்த பொறி மிகவும் நுண்ணியது. அந்த பொறி இருந்ததுன்னா தர்க்க விதர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே, சங்கல்ப விகல்பம் செய்யவல்ல அறிவாற்றலுக்கு பெயர் தான் மனம் என்று அப்படின்னு தான் கூறணும் அப்படிங்கிறதான் சமணம் எடுத்துரைக்கிறது. மற்றதில் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது இந்த இடத்துல. மனம்ங்கிறத இந்த இடத்துல அந்த அளவுக்கு மனம் அப்படிங்கிறத இதுதான் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாக வைத்திருக்கிறார்கள். வெளியே காணப்படாமையால் அதை நம்ம நோய் இந்திரியம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் நமக்கு தெரியல அப்படிங்கிறதுக்கு தான் நோய் இந்திரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோனா இங்கே ஆங்கிலம் இல்லை, சமஸ்கிருதத்தில் அப்படி தான் கூறுகிறார்கள். இந்திரியமாக, அதாவது பொறியாக அறியப்படாவிட்டாலும் ஆழ்ந்து பார்த்தால் இதனது காரியம் சிறிதளவாவது வெளியே தெரிகிறது. இந்த ஆற்றல் மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இல்லை. 1 முதல் 4 பொறிகள் வரை உள்ள உயிர்களிடத்தும் இந்த ஆற்றல் இல்லவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த ஆற்றல் 4 பொறிகள் வரை இந்த மனம்ங்கிறது இல்லவே இல்லை சுத்தமாக அப்படின்னு தான் சொல்லணும். அதில் இந்த சங்கல்ப விகல்பம்லாம் அதுங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. 5 பொறிகள் உள்ள விலங்கு பறவைகளிடம் இந்த ஆற்றல் பொதுவாக காணப்பட்டாலும் சிலவற்றில் இது காணப்படவில்லை என்பதும் உண்மையே. இந்த ஆற்றலோடு கூடிய உயிர்களை மனமுடையன அப்படின்னு வகுக்கிறாங்க. சஞ்ஞி அப்படின்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவன, அது பகுத்தறிவு 5 பொறிகள் வந்தாலே ஓரளவு எல்லாத்துக்குமே இருக்கும். இது மனம் அப்படின்னு நம்ம இந்த கேட்டகரியில் வச்சா கிட்டத்தட்ட 5 பொறிகள் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குமே கொஞ்சம் பகுத்தறிவு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது அந்த மாதிரி உயிர்கள் மனம் இல்லை என்றால் அது அசஞ்ஞி அப்படின்னு பகுத்தறியாதன. அது 4 வரைக்கும் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாகவே அதுக்கு மனம்ங்கிற அந்த பகுத்தறிவு சுத்தமாகவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இங்கே நமக்கு ஒரு ஐயம் வரலாம். ஜென்ரலாக மனம் உடையதுங்கிறீங்க, 5 பொறிகள் உள்ளது இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா எறும்பு முதலானவை கூட விசாரிக்கும் ஆற்றல் உடையதாக இருக்கும்போது அவற்றை ஏன் பகுத்தறியாதன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? அசஞ்சி அப்படின்னு ஏன் சொல்லுகிறோம் எறும்பை அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தாலே தெரியணும். இல்லைன்னா கேட்கணும். கிளாஸ் இருந்தால் நம்மலாம் நேரடி வகுப்பாக இருந்தால் ஜென்ரலாக கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது அதுக்கு பதில் என்ன சொல்கிறார் பகவான் கேட்டிங்கன்னா, விசாரிக்கும் ஆற்றல் நிச்சயம் அதனிடம் உண்டு, ஆனால் அதில் சிறப்பு ஆற்றல் பற்றியே இங்கு பேசப்படுகிறது. அது அவற்றிடம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. விசாரிக்கும் ஆற்றல் 2 வகைப்படும். பொதுவான ஆற்றல் ஒன்று இருக்குது, சிறப்பான ஆற்றல் ஒன்று இருக்குது. பொது விசாரிப்பு அப்படிங்கிறது தனக்கு சுகம் துக்கம் விருப்பு வெறுப்பு இந்த உணர்வு வடிவாக இருக்கும். இது கிட்டத்தட்ட எல்லா ஜீவராசிக்குமே இருக்கும். அதனால் அதுக்கு மனம் இருக்குன்று நாம் சொல்ல முடியாது. ஜென்ரலாக இது 2 வந்தாலே மனமுடையது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது இன்னும் நுணுக்கமாக சமணத்தில் என்ன தெரிவிக்கிறார்கள்னா, இந்த பொது விசாரிப்பு மட்டும் விருப்பு வெறுப்போ தனக்கு இது சுகம் கொடுக்கும் இது துக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லா ஜீவராசிக்குமே இருக்கிறது. ஆனால் சிறப்பு விசாரிப்பு ஒரு நாம் ஏதாவது சொன்னோம்னா அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல, போதனை கேட்டல் வடிவமானது கற்கும் அறிவுள்ளவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மனம் முழுமையாக சிறப்பாக பெற்ற ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லணும். பொது சிறப்பு விசாரிப்புகளுக்கு இடையே உள்ள நுண்ணிய வேறுபாட்டை அறிய அந்த கரணம் பற்றி நாம் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அது தனியான ஒரு சப்ஜெக்டு. கிட்டத்தட்ட இந்த அந்த கரணம் எல்லா ஜீவராசிக்குமே இருக்கும். அந்த கரணத்தில் 4 கூட பார்த்துருக்கோம். புத்தி சித்தம் அகங்காரம் மனம் இது எல்லாத்துக்குமே இருக்குது. அது ஒன்றுலேயே மனம் உள்ளத்துக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது. இதில் சொல்லப்பட மனம் அப்படிங்கிறது அது ஒரு தனி, அதில் சொல்லக்கூடிய மனம்ங்கிறது தனி. அது அந்த கரணம் எல்லாத்துக்குமே. அந்த கரணம் இல்லாமல் ஒரு ஜீவராசிகளுக்கு மனமும் உடலுமே உருவாகாது. எல்லாத்துக்குமே அந்த கரணம் இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் புத்தி இருக்கும், சித்தம் இருக்கும், அகங்காரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் மனம் உள்ளது அப்படிங்கும்போது அதில் சொல்லப்பட்ட மனம் வேறு,
இந்த சங்கி அப்படிங்கிறது வேறு. இந்த காரியம் செய்தால் நமக்கு நன்மை விளையுமா அல்லது தீமை விளையுமா, இங்கே செல்வது நமக்கு நல்லதா தீயதா, இந்த பொருள் எங்களுக்கு விருப்பமானது, அது நான் விரும்பாதது, இப்படி எல்லா உயிர்களும் விசாரிக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லா உயிருக்கும் இந்த 4மே இருந்தால் கூட அந்த கரணத்தில் விசாரிப்பது இல்லை. பொதுவாக உயிர்கள் சிறியதானாலும் பெரியதானாலும் தம் தம் உணவுப் பொருள்களை நோக்கி நகர்கின்றன. எறும்புக்கு கண்ணில்லை என்றாலும் தூரத்தில் இருந்தே நெருப்பை கண்டு அது கிட்டக்க போக போக என்ன தெரியும், அதுக்கு ஒரு அனல் அடிக்கும், உடம்புல ஒரு சூடு வந்துச்சுன்னா அங்கே போகாது. அது நம்ம கிட்டக்க போனால் நம்மளே எரிஞ்சு போய் விடுவோம் அப்படிங்கிறது அதுக்கு தெரிந்து போய்கிறது. அதனால் அது உடனே திரும்பிடும். அது மட்டும் இல்லை, நேராக போய் அடுத்தது பின்னாடியே வரக்கூடிய அந்த வரிசையாக வர எறும்புக்கு அந்த சிக்னல் பரிமாறும். அதுக்கு ஒரு மீசை மாதிரி 2 மயிர் இருக்கும் அது முன்னாடி பார்த்திங்கன்னா. அதால் அது சொல்லும். அது சொல்லிடுச்சுன்னா எல்லாமே திரும்பி ரிட்டர்ன் ஆகிடும். அப்போனா அதுக்கும் பகுத்து கொஞ்சம் சுகம் துக்கம் தெரிகிறது. அப்போ மனம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த மனம் உண்டு. ஆனால் நாம் சொல்லக்கூடிய அந்த விசேஷ அறிவு அங்கே இல்லை. அதுக்கு பொதுவான அறிவு தான் இருக்குது. அந்த சிறப்பான அறிவு, அந்த பகுத்து பார்க்கக்கூடிய ஆற்றல் அதனிடம் இல்லை. அது மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற சுகதுக்க அனுபவ வடிவான விசாரிப்பு ஆற்றல் எல்லா ஜீவராசிக்குமே பொதுவானது. அதனால் எல்லாத்துக்குமே மனம் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, அந்த கரணம் இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். இந்த அந்த கரணத்தை தான் எல்லோரும் மனம்னு சொல்லிடுவாங்க. அந்த கரணத்திலேருந்து அதுக்குள்ளே ஒரு சப்டிவிஷன் மனம்ங்கிறது ஜென்ரலாக அது மாதிரி சொல்லுவாங்க. அதை நாம் சொல்லக்கூடிய பழக்கம் நன்றாக இன்டெப்த்தாக படிக்க அது கொஞ்சம் அர்த்தம் வேறுபடும். இது எல்லா உயிர்களிடத்திலும் பொதுவாக காணப்படுகிறது. மற்றபடி விசாரிக்கும் ஆற்றல் போதனை கேட்டல் தொடர்புடையது. இந்த போதனை கேட்டல் வந்ததுன்னா நம்ம போதனை கேட்போம், கொஞ்சம் போர் அடிச்சுன்னா நிறுத்திடுவோம். இப்போ கூட கொஞ்சம் ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு, கொஞ்சம் போராக தான் இருக்கும், நிறையா பேர் வெளியிலேயே போயிருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஆற்றல் நம்மள்கிட்ட தான் இருக்குது. இது மற்ற ஜீவராசிகள்கிட்ட இல்லை. போதனையும் கேட்காது, அதுக்கு போரும் அடிக்காது. இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ். நம்ம மனிதர்களுக்கும் சில விலங்குகளுக்கு இந்த போதனை கேட்டல் உண்டு. அதுவும் ஒரு சம் எக்ஸ்டென்ட்டு தான். அதையும் இப்போ இந்த கிளியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற போதனை கேட்கும், திருப்பி பேசும். அந்த ஆற்றல்லாம் அதுக்கு உண்டு. நாய்களுக்கு உண்டு. நீங்கள் என்னாவது சொல்லி கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் லேர்ன் பண்ணும். அதுக்கு சிறப்பு கொஞ்சமாக இருக்கிறது. விசாரிப்பு ஆற்றல் எல்லாத்துக்குமே உண்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடியது போதனை கேட்டல். அதுக்கெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும்னு சொல்ல முடியாது. வேணால் நம்ம ஆக்ஷனில் செஞ்சு காமிக்கலாம், அதுக்கு அவ்வளோதான். அதனால் போதனை சொன்னால் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அது புரியறதை எடுத்துக்கும், புரியாதது பேசாமல் இருக்கும். எறும்பு முதலான சிற்றுயிர்கள் உணவு முதலானவற்றை பெரும் பொருட்டு ஒரு செயலை செய்கின்றன. ஆனால் இவற்றுக்கு புதியதாக கற்பிக்க நாம் விரும்பினால் அவை கற்றுக்கொள்ளும் ஆற்றல் பெற்றிருக்கவில்லை என்பதுதான் நாம் கண்ணாலே பார்த்தாலே தெரியும். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிருகங்களை நாம் சிறப்பு ஆற்றல் உள்ளதாக சொல்ல முடியாது. ஒரு கிளிக்கு உண்டு, மைனாவுக்கு உண்டு, புறா, நாய், குதிரை, இது மாதிரி சில ஜீவராசிகள் இருக்கின்றன, பிராணிகள் இருக்கின்றன, பறவைகள் இருக்கின்றன. அது அறிந்து தன் புத்திக்கு ஏற்றாற்போல் குறைவாகவோ அதிகமாகவோ கற்றுக்கொள்கின்றன. அதுங்களுக்கெல்லாம் லேர்னிங் கெப்பாசிட்டி உண்டு. மிருகங்களுக்கும் மனிதனுக்கும், மனிதன் அதில் முழுமையடைந்த லேர்னிங் கெப்பாசிட்டி உள்ளவன் மனிதன் மட்டும்தான். ஆனால் அந்த இனங்களின் எல்லா பிராணிகளும் கற்றுக்கொள்வதில்லை. வேறு வழியே இல்லை. அதுங்க எல்லாத்துக்குமே கற்றுக்கொள்ளும் திறமை, அதுவும் 4 பொறிகள் உள்ளதுக்கு சுத்தமாகவே கிடையாது. அதன் பிறகு 5லையும் சிலவற்றுக்கு தான் முழுமையாக இருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கிளி, மைனா, புறா, நாய், குதிரை, மனிதர் முதலியவற்றுக்கு சற்று சிறப்பான ஆற்றல் ஒன்று வேறு உயிர்களிடத்துக்கு அது இல்லை என்பது உறுதி. இந்த வகைப்பாட்டில் தான் பகுத்தறிவு அப்படிங்கிற ஏரியாவே முழுமை அடைகிறது. அதில் இப்போ நம்ம அவதி ஞானத்தை சொன்னோம்னா, கீழே இருக்கிற பிரதேசத்தில் எவ்வளோ தூரம் தெரியும் அப்படின்னு இருக்குது, மேலே இருக்கிறவங்கலாம் கீழே இருக்கிறதெல்லாம் தெரியும்னு வகைப்படுத்தி கொண்டே போவோம் அந்த ஞானத்தை. அந்த மாதிரி பகுத்தறியும் திறன் முழுமை பெற்றது மனிதனுக்கு மட்டும்தான். அந்த ஆற்றலை அவனுக்கு வளர்த்து கொள்ளவில்லை, திறனை வளர்த்து கொள்ளவில்லை, வெளிப்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் பகுத்தறிவு இருந்தாலும் அதை முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான செயல், கொடுமையான விஷயம். இதுதான், தனக்கு என்ன ஆற்றல் இருக்குன்னே தெரியாது அறிவை பொறுத்தவரையில். அந்த ஆற்றல் தான் மற்ற ஆற்றலையே வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியவில்லை. அப்படிங்கிறது தான்
முதல்ல எல்லா ஞானியரும், அதில் மகாவீரர் முழுக்க முழுக்க நீ மனிதனாக இருந்தால் தான் உனக்கு முழு ஆற்றல், அறிவாற்றல் இருக்குது, பகுக்கும் ஆற்றல் இருக்குது, இதை நீ பயன்படுத்தி விடுதலை பேருக்கு போகு அப்படின்னு தான் சொல்கிறார். மற்ற எந்த ஜீவராசிக்கும் அந்த அளவுக்கு முழுமையாக சொல்ல முடியாது. அதுங்கெல்லாம் கொஞ்சம் பிறவிகள் எடுத்து தான் போக முடியும். அப்படியே திவ்யதேவனை கேட்டால் கூட. ஆனால் மனிதன் மட்டும்தான் ஓரிரு பிறவிகளிலேயே செல்ல முடியக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அப்படிங்கிறத சமஸ்வரணத்திலே சொல்லதாக நம்மளுடைய தத்துவ ஞானிகள் எல்லாருமே அதுதான் சொல்லுகிறார்கள். எதனிடத்தில் சிறப்பு விசாரிப்புத்தன்மை காணப்படுகிறதோ அது மனமுடையது எனப்படுகிறது. இப்படி சொன்னாதான் மனமுடையதுன்னு சொல்லணும். எல்லாத்துக்குமே கொஞ்சோண்டு மனம் இருக்கிறத வச்சு எல்லாத்துக்கும் மனம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இவ்வாறு இல்லாதது மனம் இல்லாதது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதனால் அந்த கரணத்தின் கூறான புத்தி சித்தம் அகங்காரம் எல்லா உயிர்களிடத்திலும் உண்டு. ஆனால் மனம் மட்டும் சில உயிர்களிடத்தில் காணப்படுகிறது அப்படிங்கிறத வேறுபாடு சுருக்கமாக நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆக மனமுடையன அப்படின்னு சொன்னால் பகுத்தறிவன அப்படிங்கிற கேட்டகரிக்கு வரும்போது தான் மனமுடையன அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். மனிதரில் பகுத்தறியாதவர் இல்லவே இல்லை. அதிலும் மற்ற மனமுடைய விலங்குகளை காட்டிலும் கூர்மையான பகுத்தறியும் திறன் கொண்டவன் மனிதன் மட்டுமே. ஆக மனிதனுக்கு மட்டுமே கற்கும் திறன் முழுமையாக உள்ளது, மற்றவற்றிற்கு இல்லை என்றே கூறலாம். சிலவற்றிற்கு இருந்தாலும் அந்த ஆற்றல் மிகவும் குறைவு. அதனால் கற்றது மட்டும் இல்லை, மனிதனுக்கு பிறருக்கு கற்பிக்கும் திறனும் உள்ளது. எப்போ உங்களுக்கு கற்பது, கற்பித்தல், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நாம், அதாவது கற்றல், மற்றவங்களுக்கு நாம் எப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டோமோ அங்கே தான் கல்விங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அந்த கல்வி அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த இடத்துல தான் நமக்கு மனமுடைய உயிர்கள்லேயே சுப்ரீமாக இருக்கிறது நாம் மட்டும்தான். அந்த கற்றலும் கற்பித்தலும் முழுமையடைந்த ஒரு ஜீவராசின்னு சொன்னால் மனிதன் மட்டுமே. அந்த மாதிரியான ஜீவராசியாக இருக்கக்கூடிய நாம் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் ரொம்ப வேதனை அடிக்கக்கூடிய செயல் அப்படின்னு தான் சொல்கிறார். கற்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அந்த கல்வியை நாம் பெறுவது, கல்வி அப்படின்னு சொன்னால் நாம் கற்கணும், அதன்படி நடக்கணும். நடக்கிறதுன்னு என்ன, மற்றவங்களுக்கும் அதை நம்ம நடந்து தெரியப்படுத்தணுங்கிறதான் அவர் சொல்கிறார். குறளாசிரியர் அதுதான் சொல்கிறார் நமக்கு. ஆக கற்கும் திறனும் அதை கற்பிக்கும் திறனும் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் கல்விமான், கல்வியாளன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிலே தான் நாம் கல்வி அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ளே நாம் என்ட்ரி ஆகிறோம். மனிதனுக்கு கல்வின்னா என்னன்னு டெஃபனேஷன் தெரியும், ஆனால் முழுமையாக பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம். இதை தான் பகவான் ஆரம்பத்திலேயே அறிவில் சிறந்த ஒரு ஜீவன் அப்படின்னு சொன்னால் மனிதன் மட்டும்தான் அப்படின்னு எல்லா ஞானியரும் சொல்வார்கள். முழுதுணர் ஞானியர்கள் அப்படியே பிரித்து நமக்கு கூறியிருக்கிறார்கள். அந்த கல்வியை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிற போது ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாட்டில் பெரிய செல்வந்தன் ஒருத்தன் இருந்தான். அவனுடைய செல்வத்திற்கும் பணத்திற்கும் குறையே வந்ததில்லை அப்படின்னு சொல்லணும். பெரிய பணக்காரன் அப்படின்னு சொன்னால், செல்வந்தன் அப்படின்னு சொன்னால் பணக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் செல்வம் வேறு, அதில் ஒரு அங்கம் தான் பணம். சரி, பொதுவாக நம்ம செல்வந்தர் அப்படின்னே வச்சுக்கலாம். அவன் வந்து தங்கியிருந்த ஒரு வீடு வந்து ஒரு பெரிய அரண்மனை அப்படின்னு சொல்லணும், கேசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய, அதாவது சுற்றி வந்து கோட்டை சுவர் இல்லைன்னா கூட, வேலி போட்டிருந்தா கூட வீடு மட்டும் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். அந்த அரண்மனைக்கு பின்னால் அவனுக்கு சொந்தமான நிலப்பகுதி 1000 ஏக்கருக்கு மேலே இருக்கிறது. இப்போ நான் சொல்லக்கூடியது உண்மை சம்பவம். இது வந்து கதை இல்லை. ஆக்சுவலாக நான் நேரேஷனில் கதை மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இது நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு. இதில் வயல்களும் செடி கொடிகளும் மரங்களும் சூழ்ந்த ஒரு வனமாக இருந்தது. 1000 ஏக்கர்லேயும் வந்து பயிர் பண்ணல, கொஞ்சம் காடாக இருக்குது, வனமாக இருக்குது, சில இடத்துல ஆரண்யமாக இருக்குது. இந்த மூணுக்கும் வேறுபாடு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். ஆரண்யம்ங்கிறது வேறு, வனம்ங்கிறது வேறு, காடுங்கிறது வேறு. இவ்வளவு பெரிய செல்வந்தருக்கு ஒரே மகன் மட்டும்தான் இருந்தான். அவனுக்கு 12 வயசு அந்த பையனுக்கு. அவ்வளோ பணமும் காசும் இருந்தாலும் அரண்மனையில் அவங்க கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. அவன் வயதுக்கு ஒத்த ஒரு சிறுவர் சிறுமியர் யாருமே இல்லை. எல்லாம் வேலைக்கு வர்றவங்கலாம் வருவாங்க, ஷிஃப்ட்டு படி வேலை செய்வாங்க, அவங்கவுங்க போயிட்டுருப்பாங்க. பசங்க யாருமே வர முடியாது, அந்த பையன் மட்டும் தனியாக இருப்பான். இன்றைக்கி மாதிரி இருந்ததுன்னா டிவியை போட்டு உட்காந்துப்பான், கையில் கேம்ஸ் இருக்கும், அதெல்லாம் இல்லாத காலம் அது. அப்போ அவனுக்கு விளையாடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா வெளியில் வந்துடுறான். அவன் வெளியில் வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியிலும் அந்த ஆரண்யம் இருக்கக்கூடிய அந்த பார்க் ஏரியாவில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் காட்டு பகுதிக்கும் சில நேரத்தில் போயிட்டு வருவான் அவன்.
அங்கே இருக்கக்கூடிய பறவைகள், அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள், அந்த விலங்குகளோடெல்லாம் பார்த்து அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இவனுக்கு இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டு சுற்றிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவான். இது ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறான். முதல்ல சில பேர் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இவன் ரொட்டீனாக அந்த ஏரியாவில் இருக்கணும், ரெகுலராக யாரும் வர்றதில்லை. அவன் மட்டும் போய் விளையாடிட்டு அந்த பறவைகளின் ஒலிகளெல்லாம் கேட்டுவிட்டு திரும்பி அந்த குரங்குகள்லாம் வந்ததுன்னா அதுக்கெல்லாம் ஏதாவது பழங்களை பறித்து கொடுக்கறது, இந்த மாதிரி அவனுடைய ரசிப்புத்தன்மையை காட்டிக்கொண்டு விளையாடி கொண்டு இருப்பது வழக்கமாக இருக்கிறான். அவன் ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கான், படிச்சுட்டு இருக்கான் அந்த பையன். அந்த மாதிரி 1000 ஏக்கர் பரப்பில் உள்ள அந்த வனாந்தரத்தில் ஒரு இடத்துல கால் தடிக்கு அவன் விழுந்துடுறான். அது குயிக் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது புதை மணல். இங்கே கேள்விப்பட்டிருக்கலாம். புதை மணல் அப்படிங்கிறது அந்த ஆற்று பகுதிகளில், கடற்கரை ஓரங்கள்லாம் இருக்கும். அங்கே யாரும் போவானான்னு எச்சரிக்கை பலகை கூட போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அது குயிக் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் சரியும் அந்த இடத்துல போனீங்கன்னா. அது எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல மணல், களிமண், உப்பு தண்ணி இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாகிடுச்சுன்னா ஒரு சேறு மாதிரி இருக்கும். அதில் பெரும்பாலும் ஆற்று மணல் அள்ளின இடத்துலலாம் அது உருவாகிடும். கொஞ்சம் சின்னதாக கொஞ்சமாக அள்ளிட்டு போயிருந்தாங்கன்னா, கொஞ்சம் பெருசாக இருந்தானோட உருவாகாது. கொஞ்சம் ஒரு 10 அடி 8 அடிக்கு அள்ளிட்டே போயிருந்தாங்கன்னா அதிலெல்லாம் புதை மணல் உருவாகிடும். அந்த புதை மணல் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. அது பல பேருக்கு தெரியாது அந்த காலத்தில். இப்போல்லாம் எச்சரிக்கை பலகை இருக்குது. இருந்தாலுமே சில பசங்கள்லாம் விளையாடிட்டு போய் அதில் விழுந்து, இப்போ சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்னே கூட 4 பசங்க இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான் கொள்ளிடக்கரையில். அந்த மாதிரி அந்த புதை மணலில் போய் விழுந்துட்டான் அந்த பையன். அதில் போய் விழுந்துட்டா என்ன ஆகுன்னு கேட்டால், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் கால் பகுதி, இடுப்பு பகுதி அப்படியே கீழே இறங்கிட்டே இருப்பாங்க. அதுவும் நம்ம அசைவு கொடுத்தா மேலே மேலே உள் வாங்கிக்கிட்டே இருக்கும். அது அசையாமல் இருந்தால் கூட கொஞ்சம் மெதுவாக 2 மணி நேரத்தில் இறங்க வேண்டியவன் இவன் விழுந்தோடனே தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அசைவை கொடுத்தால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்திலேயே உள்ள மூழ்கி இறந்து போவது உண்மை. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அந்த பகுதி தெரியாமல் இவன் போய் விழுந்துடுறான். அது புதுசு அவனுக்கு. ஆக்சுவலாக ஒரு யானை விழுந்தால் கூட 1/2 மணி நேரத்திலே அந்த விழுங்கக்கூடிய அந்த புதைக்குழியிலே இவன் விழுந்து விட்டான். இவன் புரியாமல் கத்துறான். கத்த அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கான் அந்த புதை மணலில். அப்போ இவன் சத்தம் போடுறது அரண்மனையில் இருக்கக்கூடிய யாருக்குமே காதில் உழுவலை. யாருமே கேட்காம அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. ரொம்ப தொலைவில் இருந்து போச்சு. ஏன்னா 1000 ஏக்கருங்கும்போது அது கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும் அந்த ஏரியா. அதில் போய் மாட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரே ஒரு ஆள் அங்கே மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு. ஒரு பையன் 6 வயசு பையனோட மாடு மேய்த்து கொண்டு இருக்கிறார். அவர் என்னென்னா, பக்கத்திலேயே இவங்களோட எல்லை பகுதிக்கு பக்கத்திலேயே குடியிருக்கக்கூடிய ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு குடியானவன். அந்த குடியானவன் இவர்கிட்ட கேட்குறான், இந்த அரண்மனை வாசிக்கிட்ட, செல்வந்தர்கிட்ட, என்னோடய மாடு ஆடுகள்லாம் இங்கே கொஞ்சம் மேய்ச்சிக்கிறேன், நிறையா பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால சரி நான் அவனுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. அவன் எதேச்சியாக அந்த பையன் விழுந்திருக்கிறத கத்துறதை பார்த்துட்டான். ஓடி போய் காப்பாற்றுறதுக்கு போகிறான். ஏன்னா அவன் எஜமானனுடைய இந்த மாதிரி குழந்தை அந்த புதைமணலில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக. அப்படி காப்பாற்ற முயற்சி செய்யும்போது அது கொஞ்சம் மோசமான புதைக்குழி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி புதைக்குழியில் போய் மாட்டிக்கிட்டவங்கலாம் வெளியில் மீண்டு வந்ததாக சொல்ல முடியாது. அது என்ன பண்ணுறது, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அந்த பயலை காப்பாற்றுறதுக்காக கஷ்டப்படுறாங்க. 2 பேருமே ஒரு கயிறு அதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. கொடிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் புனைந்து அவனை தூக்கி போட்டு, கிட்டக்க இருக்கிற மரத்தெல்லாம் தூக்கி போட்டு அதெல்லாம் சேர்த்து கட்டி அவனை இழுத்து காப்பாற்றி விடுகிறார்கள். அந்த பையனும் உயிரோட வீட்டுக்கு சேர்கிறான். வீட்டுக்கு வந்தோடனே போய் அவங்க ஃபாதர் மதர்கிட்ட சொல்லி அழுகுறான். அப்போ அந்த செல்வந்தர் இந்த விவசாயியை கூப்பிட்டு பேசுகிறாரு, நீ இல்லைன்னா என் பையன் இன்றைக்கி இறந்து போயிருப்பான். இந்த பெரிய விபத்துலேருந்து நீ காப்பாற்றிருக்கிற, தெய்வாதீனமாக நீ அங்கே வந்திருக்கிற, நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நீ என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், அதெல்லாம் இல்லை, நான் ரெகுலராக இங்கே மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன், இது என்னுடைய கடமை தான். நீங்கள் இந்த குழந்தைன்னு இல்லை, யார் விழுந்தாலுமே நான் காப்பாற்றுவேன், நீங்கள் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், நான் வழக்கமாக எனக்கு அந்த பர்மிஷன் மட்டும் கொடுங்க, நான் என்னோடய மாட்டெல்லாம் மேய்ச்சிக்கிறேன் அப்படிங்கிறான். இல்லை இது ஒரு பெரிய விஷயம், உன்னை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இருக்கலாம், எனக்கு என்னோடய பையன்தான் உயிர், நீ ஏன் உயிரை காப்பாற்றினது மாதிரி நீ ஏதாவது கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்போ அவ்வளோ தூரம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி சொல்கிறதுனால நான் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் உங்கள்கிட்ட வைக்கிறேன். எனக்கு பையன் 6 வயசாகுது, இவனை ஸ்கூலில் சேர்க்கறது கூட எனக்கு பணம் இல்லை, இந்த பையனை படிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் உதவி செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ தானே, இது என்ன, என்னோடய நிலத்திலேயே பாதி நிலத்தை உன் பையனுக்கு எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிற. அதெல்லாம் வேண்டாங்க, அவனே படித்து அவனே முன்னுக்கு வரட்டும், நீங்கள் படிக்க மட்டும் வைங்க போதும் அப்படின்னு சொல்லி அந்த குடியானவன் கேட்டுக்கொள்கிறான். அந்த செல்வந்தனும் அவன் சொன்னபடியே அந்த பையனை
தான் பையன் எங்கே படிக்கிறானோ அதே ஸ்கூலில் அந்த 6 வயசு பையனையும் சேர்த்து விடுகிறான். அவன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிக்கிறான், அப்புறம் ஹையர் எஜுகேஷன் போகிறான். கொஞ்சமாக படித்து 2 பேருமே சைமல்டேனியஸாக படித்து வராங்க. அவன் கொஞ்சம் முன்னாடியே படிக்கிறதுனால அந்த பையன் 12 வயசு, இவனுக்கு 6 வயசு தானே. அவன் இன்னும் பெரிய படிப்பெல்லாம் படித்து விட்டு பொலிட்டிக்கல் லெவலில் போய் படிக்கிறான். அதுக்கப்புறம் பல பட்டங்கள்லாம் பெற்று அரசியலுக்குள்ளே நுழைகிறார் அந்த செல்வந்தனின் மகன். இந்த பையன் என்ன பண்ணால் அப்படியே படிச்சுட்டு ரசாயனம் படிக்கிறான். ரசாயனம் படித்ததுனால டாக்டர் சைடு போய் படிக்கிறான். டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எம்பிபிஎஸ் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய படிப்பு அந்த காலத்தில் எம்பிபிஎஸ் மாதிரி இருக்கிறத படிக்கிறாப்புல மேலும் மேலும் பல ஆராய்ச்சிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். வைத்தியம் செய்து கொண்டு இருக்கிறான் அந்த பையன். அந்த மாதிரி செய்கிற காலத்தில் ஒரு தீராத காய்ச்சல் அங்கே அடிக்கடி வர ஆரம்பிச்சிடுது. அதுக்கு சரியான மருந்து இல்லை. அப்போ அந்த மருந்தை கொடுத்தாதான், ஒரு மருந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாதான் உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிற இதில் ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆராய்ச்சியில் இருந்து ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறான். அந்த 6 வயசு சிறுவன், அதாவது இந்த குடியானவனுக்கு பிறந்தவன், அவன் கண்டுபிடிச்சி அதை ஒரு ஊசி மூலமாக சில பேருக்கு செலுத்தும் போது அவங்கெல்லாம் உயிர் பெற்றுடுறாங்க. அந்த ஊசியை போட ஆரம்பிக்கிறான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கெல்லாம் இது இருக்கோ அங்கெல்லாம் இவனுக்கு அழைப்பு வருது, இல்லைனா இவனை தேடி எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் வாழ்க்கையிலே பல திருப்பங்கள் வருகின்றது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதனாக இருக்கிறான். இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடியானவனுக்கு யார் அந்த செல்வந்தன் அடைக்கலம் கொடுத்தானோ அவன் ஒரு அரசியல்வாதியாக அந்த நாட்டுக்கே பிரைம் மினிஸ்டராக வந்துடுறான். அந்த பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறான், ஒரு காய்ச்சலில் இது மாதிரி இருக்கும்போது எந்த டாக்டருக்கும் சரியாக செய்ய முடியலன்னொன்னே, இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்கார், அவரை நாங்கள் வரவழைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கூப்பிட்றாங்க. இந்த பையனே அவரை போய் பார்த்துட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கிறான். அவருக்கு அந்த ஊசியை போட்டு அவரை பிழைக்க வைக்கிறான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த டாக்டர் படிச்சுட்டு அவன் பிரதம மந்திரியை காப்பாற்றுகிறான் அப்படின்னு சொல்கிறது 2ஆம் முறை அப்படின்னு தான் வச்சுக்கணும். ஏன்னா 6 வயசுலேயே அந்த பையன் அவனை சாதாரணமாக ஒரு புதைக்குடியிலேருந்து காப்பாற்றினான். ஆனால் இப்போ இருந்த ஒரு பெரிய வியாதியிலிருந்து இவன் படித்து கல்வி அறிவினால் அவன் ஒரு பிரதம மந்திரியாக இருக்கான். இவன் ஒரு டாக்டராக இருந்தனால அவனை 2ஆம் முறையும் இந்த பையனை காப்பாற்றுகிறான் அப்படிங்கிறது மாதிரி அந்த நிகழ்வு முடிகிறது. அதோடு நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கதை நிறையா போகணும்னு வச்சிங்களேன். இந்த 2 பேரும் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக நமக்குள்ளே. ஏன்னா இது உண்மையிலே நடந்த நிகழ்வு அப்படின்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இந்த பென்சிலின் அப்படிங்கிற மருந்தை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் ஃப்ளமிங்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த பென்சிலின் மருந்தை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் தான் அந்த குடியானவனின் மகனாக ஒரு செல்வந்தனால் படித்து ஏழ்மையிலிருந்து மேலே வந்தவர் தான் அந்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படிங்கிறவர். அவருடைய கல்வி எந்த அளவுக்கு மற்றவர்களையும் காப்பாற்றியது. சமீபத்தில் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை அந்த பென்சிலின் போட்டுட்டு தான் இருந்தாங்க. இப்போ கூட இல்லீகலாக போடுறாங்க. இப்போல்லாம் செய்யறதில்ல. அது கொஞ்சம் வேறு மருந்துகள்லாம் நிறையா வந்துடுது. பல நூற்றாண்டுகளாக இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு கிட்டத்தட்ட 170 ஆண்டுகளுக்கு மேலே பென்சிலின் யூஸ் பண்ணியிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய கல்விமானாக இருந்த அவர் தன்னுடைய செல்வந்தனை காப்பாற்றுகிறார். அதாவது அந்த செல்வந்தனுடைய மகனை காப்பாற்றுகிறார். அவர் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, வின்சென்ட் சர்ச்சில். இவரை பற்றி கேள்விப்படாதவங்களே, ஹிஸ்ட்ரியில் படிக்காதவங்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேதை அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் உலகப் போரை திறமையாக கையாண்ட ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால் வின்சென்ட் சர்ச்சில் தான். அப்போ 2 பேருமே கல்விமானாக இருந்ததால் தான் அவர்கள் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர முடிந்தது. பல சமூக பணிகளே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு எல்லோருக்குமே உதவ முடிந்தது அப்படின்னு தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கல்வி அப்படிங்கிறது மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த கற்கும் ஆற்றல் எத்தனை பொறிகள் உள்ளதாக இருக்கணும், மேக்சிமம் 5 பொறி இருந்தால் கூட எல்லாத்துக்குமே கற்கும் ஆற்றல் இல்லை. மனிதனுக்கு மட்டும் மனம் இருந்தால் கூட சிறப்பான ஆற்றல் இருக்கிறது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டராகவோ இருக்க முடிகிறது அப்படிங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. நாம் எல்லாருமே குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்துலேயும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ படிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. பல கூறுகளாக கல்விகளும் நமக்கு பிரித்து வழங்கப்படுகிறது. ஆக கற்கும் ஆற்றல் உள்ள மனிதனாக இருந்து முழுவதுமாக கற்காமல் இருப்பது மிக மிக மோசமான செயல். நீங்கள் எவ்வளவு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அறமும் சைமல்டேனியஸாக உங்களுக்கு வளரும். ஏன்னா கற்பதை பிறருக்கு போதிக்க வருவான் தானாகவே. அவனுக்கு உள்ளே இருக்காது. அது
வெளியில் வந்துடும். எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தா அதுவே பெரிய ஆரம்பம். பல பேரை கரை சேர்த்துருக்கிறோமே. விடுதலையை எப்படி நீ பெறுவது அப்படிங்கிறது தானே அவர் சொல்கிறார் சமோசரணத்தில் அமர்ந்து. அவர் அவ்வளவு கல்வி மானாக திகழ்ந்திருக்கிறார் அந்த பகவான் அப்படின்னு தானே சொல்லணும். அவர் எவ்வளோ பெரிய வாழ்க்கையை நமக்கு வாழ்விலிருந்து உய்ய பல வழிகளை அளிக்கிறார் பகவான் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கல்வி முக்கியம் அப்படிங்கிறத நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் கற்கும் ஆற்றல் மனிதனது வரப்பிரசாதம். அது எவருமே வீணடிக்கக்கூடாது. எப்போதும் படிப்பதற்காக ஒரு சூழல் இருந்தால் அந்த சூழலில்தான் குழந்தைகள் படிப்பார்கள் அப்படிங்கிறத நாம் பெரியவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடம் வீடு போல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வீடும் ஒரு பள்ளியை போல தான் இருக்க வேண்டும். ஆனால் வீடெல்லாம் பள்ளிக்கூடமாக இருக்கிறதே இல்லை. பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்காம தொலைக்காட்சியில் ஏதாவது ஒரு படத்தை போட்டுக்கிட்டு இல்லைன்னா கண்ட செய்தி பார்த்துக்கிட்டு, ஏகப்பட்ட செய்தி சேனல் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா ஒன்றுக்கும் உருப்படாத சீரியல். இதை விடாமல் பார்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு நாம் புத்தியை பேதலிச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள சந்தேகப்பட்டு சண்டை போட்டுட்ருக்கலாமோ, இதை பார்த்துக்கிட்டு பிள்ளைங்க படிக்கிறது நீ படி அப்படின்னு அவங்கள விரட்டிட்டு இல்லைனா உள்ளே தெளிக்காதோ சாத்துட்டு நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பையன்லாம் படிக்கவே மாட்டாங்க. கல்வியை வீட்டிலையும் பள்ளி மாதிரி தான் நீங்கள் வச்சுருக்கணும். அவன் படிக்கிறான்னா நாமும் படிக்கணும். அந்த நேரத்தில் நாமும் கையில் ஒரு புத்தகத்தோடு தான் இருக்கணும். நீங்கள் புத்தகத்தை கையில் எடுத்தால் தான் அந்த பையன் படிப்பான். இது இந்த சைக்காலஜி, பேசிக் சைக்காலஜி. நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் சாகும் வரை படித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்புறம் என்ன, நம்ம பிள்ளைங்க படிக்கும்போது படிக்கவா கூடாது? அந்த மாதிரி எல்லாருமே படிக்க வேண்டும். பல நூல்கள் இப்போ கிடைக்கின்றன. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, ஒவ்வொரு ஆண்டும் பல இந்த புத்தகங்கள் கண்காட்சி அது இதெல்லாம் வருது. அதிலெல்லாம் போய் நீங்கள் வாங்கி மினிமம் ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100லேருந்து 150 புத்தகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பலரும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ என்னைக்கோ இறந்து போனார் யார்? வின்ஸ்டன் சர்ச்சில். 1881 பிறந்தார் வின்ஸ்டன் சர்ச்சில். அவரை இன்றைக்கி நாம் போற்றி கொண்டு இருக்கிறோம். அவர் கதையை நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொண்டு இருக்கிறேன். மற்றவங்க அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் பிறந்தாங்க. இப்போ நம்ம வீட்டில் கூட முப்பாட்டம் இருந்தார். அவர் பேர் தெரியுமா? நம்ம பாட்டனார் பேர் தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் சொல்லுங்கள். ஆனால் வின்ஸ்டன் சர்ச்சில் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் ஒரு கல்விமான். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கை நமக்கு தெரியுது. அவர் ஒரு கல்விமான். பகவானை நமக்கு நல்லாவே தெரியுதுன்னு கை கொடுத்தொழுது கும்பிடுகிறோம். அவரும் ஒரு பெரிய கல்விமான் தான். ஞானத்தில் சிறந்தவர். வேற என்ன? அந்த மாதிரி நாம் கல்விமானாக திகழ வேண்டும். அப்படிங்கிறதுக்காக நாம் எப்பொழுதுமே நம்ம பிள்ளைங்களையும் அந்த அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தான் முக்கியமான செய்தியாக என்று நான் கூறுகிறேன். பல புலவர்கள், கவிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பெயர்கள் தான் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. இப்போ குறளை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தெய்வ புலவர் பெயர் தானே இன்றைக்கு எங்குமே எல்லாருக்குமே தெரிகிறது. இப்போ நாம் கூட அதுக்கு ஒரு தனியான குறள் அமுதத்தை வழங்கக்கூடிய பகுதியே வைத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க வாழ்க்கையில். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த குறள் தெய்வ புலவரை தான் நாம் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இளங்கோவடிகள் இருந்திருக்கிறார், திருத்தக்க தேவர் இருந்திருக்கிறார், கம்பன் இருந்திருக்கிறார். இந்த மாதிரி பலரும் முழு மனமும் கல்வித்திறனோடு அந்த கல்வி ஆற்றலை பிறருக்கும் போதிக்கும் ஆற்றலுடன் வாழ்ந்தவர்களைத்தான் இன்றும் வரலாறாக நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு ரோல் மாடலாக அவர்களை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஒருவன் இறந்த பின்னும் பேச வைக்கும் என்றால் அது அவன் கற்ற கல்வி மட்டுமே அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. மண்டேலா அப்படிங்கிறது நெல்சன் மண்டேலாவை கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் கூட சொல்லுவார், உங்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளுக்கு எதிராக, உங்களுக்கு பிறரால் ஏற்படும் அவமானங்களுக்கு எதிராக அதை வெற்றுக்கொள்ளும் ஆயுதம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது கல்வி தான். நீ கையில் வச்சுருக்க அருவாவோ கத்தியோ கோடரியோ இல்லை, துப்பாக்கி கூட இல்லை, கல்விதான் அப்படின்னு சொல்லி அவர் 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். அந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்கார். அவர் டெய்லி படிச்சுட்டு தான் இருப்பார். அவர் நெல்சன் மண்டேலா அவருடைய உரை இப்படி தான் அவர் எழுதியிருக்கார். எடுத்தோடனே இதுதான் எழுதுகிறார். அவருடைய வாசகமே இதுதான், இந்த உலகத்திலேயே சிறந்தது கல்வி தான் அப்படின்னு. கல்வி அப்படிங்கிறது சாதாரணமாக நாம் கண்ணாடி மாதிரி அப்படின்னு நம்ம சாதாரண ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம போய் நின்னோம்னா நம்மளை மட்டும்தான் தெரியும். ஆனால் கல்வி அப்படி இல்லை. கல்வி அப்படிங்கிறது ஒரு ஜன்னல். அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் நின்றுட்டிங்கன்னா இந்த உலகமே தெரியும். பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு ஜன்னலாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடியதான். கண்ணாடி மாதிரி நாம் எப்போவுமே இருக்கக்கூடாது. ஜன்னலுக்கு முன்னாடி தான் நாம் நிற்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்மளை பற்றியே தான் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தை பற்றிய ஆராய்ச்சி என்றைக்கு வருகிறதோ அப்போ தான் முழுமையான கல்வியை பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் தான் அறவழியிலே நடப்பார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவிலே நாளடியாரை எடுத்துகிட்டு கூட இம்மை பயக்குமானால்
குறைவு சென்றால் குறைவு இன்றால் தம்மை விளங்குமால் தாம் உளரா கேடு என்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து அப்படின்னு 132வது பாடல். அது கல்வி இவ்வுலக இன்பத்தை தரும், அதை பிறருக்கு தருவதால் எக்காலமும் குறையாது. கற்றவர் புகழை எங்கும் பரவச் செய்யும், தாம் உயிரோடு இருக்கும் வரை அது அழியாது. ஆதலால் இந்த உலகத்தில் கல்வியைப் போல் அறியாமையை போக்கும் ஒரு மாமருந்து யாம் கண்டதில்லை அப்படின்னு தான் நாலடியாரில் புலவர் சொல்லி நம்மளுடைய முனிகளும் சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அவ்வை பிராட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மூதுரையிலே மன்னனையும் மாசுபோக கற்றவனையும் சீர்தூக்கி பார்த்தால் மன்னனை காட்டிலும் கற்றவன் சிறப்புடையவன். எப்படி என்றால், மன்னனுக்கு அவனது ஆட்சி உட்பட எந்த நாட்டில் இருக்கிறானே அங்கு மட்டும்தான் சிறப்பு. தன் தேசமற்றால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஒரு பாடியிருக்கிறாருங்க. அதில் கற்றவனுக்கு இந்த உலகத்தில் எங்கே சென்றாலும் சிறப்பு. ஒரு மன்னன் இருக்கிறான்னா அவன் நாட்டோடு அவனுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அவ்வளோதான் அப்படிங்கிறத மூதுரையிலே அவ்வை பாட்டியார்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தராசு தட்டில் நம்ம ஒரு ராஜாவை உட்கார வச்சு இன்னொரு பக்கம் ஒரு கல்விமானை உட்கார வச்சா அந்த கல்விமான உட்கார்ந்துருக்க தட்டு தான் கீழே இறங்கும் அப்படிங்கிறத அந்த பாட்டியில் அவர்கள் விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். கல்வி புத்தகத்தின் வழியாக வரும், கல்வி நல்லோர் உரையை கேட்டாலும் வரும், அதன்பின் உலகை இயற்கையை ஆராய்ந்தால் வரும், உலக நன்மை வேண்டி கற்கத் தொடங்கின் கல்வி ஒருவனை கடவுளாக மாற்றும் வல்லமை படைத்தது. அதனால் நல்ல புத்தகங்களை வாங்கி வையுங்கள். அடிக்கடி புத்தகங்களை படிக்கும் இல்லமே அமைதியான இல்லமாக இருக்கும். தேவையில்லாத சச்சரவுகளுக்கு அங்கே இடமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆங்கிலேய அறிஞன் கூட சொல்லியிருக்கிறான், நான் சொல்லலை, புத்தகம் இல்லாத வீடு கல்லறைக்கு சமமானது அப்படின்னு தான் சொல்லுகிறார். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு ஒரு குறள் இருக்கிறது. அது நம்ம எல்லாருமே அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குறள் தான். அதுபோல் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையுமே வழங்கக்கூடியது கல்வி அப்படிங்கிறது தான். சமண ஞானியர்கள் பலரும் அந்த கல்வியை பிறருக்கு அளித்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். மலை குகையிலே எளிய வாழ்க்கையை மட்டும் கைக்கொள்ளவில்லை அவர்கள். தாங்கள் எங்கே இருந்தாங்களோ அந்த மலைகளிலே அந்த குகை பள்ளிகளிலே இருந்திருக்கிறார்கள். அந்த பள்ளியிலே இரவில் படுத்து உறங்கும் கற்படுக்கைகளில் பகல் வேளையில் பாமர மக்களை அதில் அமரச் செய்து கல்வியையும் போதித்தார்கள் என்பதுதான் வரலாறு இன்றும் தெரிவித்துக் கொள்ளுகின்றது. நைட்டு யாரை படுக்கிறாங்களோ அதுவும் படுக்கிறது கூட கல் படுக்கையாக தான் இருக்குது. அந்த கல் படுக்கையில் தான் அவங்க படுத்து மற்றவர்களுக்கு பகல் நேரத்தில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அதில் வர்ணமே பார்க்கல, எல்லா ஜாதியினரும் அங்கே வேற்றுமை காஸ்ட் கிரீடு எதுவுமே இல்லாமல் அவங்க அத்தனை பேருக்கும் கல்வியை போதித்துள்ளார்கள். ஆரம்ப கல்வி மட்டும் இல்லைங்க, நீங்கள் படித்து விடுதலை அடையக்கூடிய இதை விட ஒரு சிறந்த கல்வி உலகத்திலே இருக்க முடியாது. விடுதலை பேருக்கான வழியையும் வகுத்து தந்த அந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த மலை பள்ளிகள் தான் அதை சொன்னாங்க. ஏன்னா படுக்கிற இடத்த பள்ளியறை என்று சொல்லுவோம், அங்கேயே பாடம் நடத்தினதுனால அதை பள்ளின்னு தான் பேர் வச்சாங்க. அது மலை குகையாக இருக்கிறதுனால குகை என்றே பேர் இல்லை, அதுக்கெல்லாம் மலை பள்ளிகள் அப்படின்னு தான் பேர் உரைத்திருக்கிறார்கள். இதை சமண பௌத்த ஞானியர்கள் உறைவிடமாகவும் கல்வியை ஊட்டும் இடமாகவும் கருதினார்கள் என்பதுதான் வரலாறு இன்றும் தெரிவித்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வரலாற்றை உடைய பல மலைப்பள்ளிகளை பேணி காக்கும் பணியினை அகிம்சை நடையினர் 1914 ஜனவரியிலேருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அறப்பணி எல்லாருக்குமே தெரியும். அவர்களுடைய பணி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களை சீரமைப்பதும் பாதுகாப்பது இது போன்ற பணிகளைத்தான் மேலாக இந்த தமிழ்நாட்டிலே கடந்த 10 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அகிம்சை நடையர்கள் தன்னுடைய 100வது நடைப்பயணத்தை நாளை 6ஆம் தேதி ஞாயிறு செஞ்சிக்கு அருகிலே இருக்கக்கூடிய திண்டிவன சாலையில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர்லேயே ஊரணித்தாங்கல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது பெரும்புகை போகிற ரோடு தான். அது அந்த இடத்துக்கிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு போகும்போதே லெஃப்டில் வரும் ஒரு மலை, அது அரை மரப்பள்ளியில் தான் வைத்திருக்கிறாங்க. ஏன்னா முதல் நிகழ்வு அந்த நடை அகிம்சை நடை அங்கே தான் நடந்திருக்கிறது. அதில் மறுபடியும் 2வது முறையாக வைத்திருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான விழாவாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். நாம் எல்லாரும் அதில் கலந்து கொண்டால்தான் அது சிறப்பாக இருக்கும். நாம் கலக்கணுன்னா அந்த விழா சிறப்பாக இருக்காது. சிறுபான்மை அமைச்சர் கூட வருகிறார்கள், சிறுபான்மை உறுப்பினர்கள் கூட வருகிறார்கள். அந்த
அமைப்பிலே இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே வருவதாக நமக்கு இப்போ வந்து நிறையா நோட்டீஸ்லாம் வந்திருக்கு. மனிதருக்கு அவசியம் தேவை வந்து 4 விஷயமாக அவர் சொல்லுகிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்னதானம், அபயதானம், இதெல்லாம் ஒரு காலத்தில் செய்து கொண்டு தான் இருந்தாங்க. இப்போல்லாம் அந்த அன்னதானம் அபயதானம் செய்யக்கூடிய அளவுகள் எல்லாமே கொஞ்சம் ப்ரமோட்டட். இப்போல்லாம் நவடேஸ் அவங்க அன்னதானம் எல்லாருக்கும் கொடுத்து தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. சில இடத்துல தான் தேவைப்படுது. அது வந்து பிரசாதம் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல பணக்காரன் கூட போய் சாப்பிட்றான். அது அன்னதானம்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அது பிரசாதம் தான். ஆக்சுவலாக அது சாப்பிட்டா புண்ணியம் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றாங்க. ஆனால் காசு வேணும், பணம் வேணும் அப்படின்னு கேட்குற பிச்சைக்காரன் தான் அன்றைக்கி இருக்கிறான். அன்னம் வேணும்னு எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது சந்திச்சிருந்தால் உண்டு. அதனால் அன்னதானமும் அபயதானம் கூட தேவையில்லை. ஆனால் இந்த கல்வி அளிப்பது சமணர்களின் கொடை, அதை நாம் நிறுத்தவே முடியாது. அது இந்த திருலோக தர்ம தியானம் மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். இது மாதிரி இருக்கக்கூடிய இலவச பள்ளிகளும் தங்கும் கூடங்களும் எதிர்காலத்தில் வெவ்வேறு இடங்களில் அமைப்பது குறித்து நம் சமூகத்தினர் திட்டமிட வேண்டும். ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பை எப்படி தாக்குவது, எப்படி அதை குறைத்து, நான் வந்து பெரிய கோடாக இருக்கேன், நீ சின்ன கோடா, இந்த ஏரியாவை விட்டுட்டு தயவுசெய்து அத்தனை அமைப்புகளும் தனித்தனியாக வேணாலும் செஞ்சாலும் பரவாயில்ல, ஒன்றாக இணைந்து செஞ்சாலும் இந்த இலவச கல்விக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். தரமான கல்வியை அளிக்க வேண்டும். அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக கூட ஆரம்பிக்கலாம். அது ஒரு 3-4 இடத்துல தமிழ்நாட்டில் கூட வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடினை அனைவரும் செய்தால்தான் மீண்டும் மலைப்பள்ளிகள் நிலப்பள்ளிகளாக உருவாகும் என்று நான் உங்கள் முன் கேட்டுக்கொண்டு, அனைவரும் நாளை அந்த ஊரணி தாங்கலில் சந்திப்போம் என்று உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மிக்க நன்றி.